வித்தில் வந்து நல்லாவே இருக்குது படம். நம்ம எதிர்பார்க்கல இந்தளவுக்கு படம் நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் சில காட்சிகள் பார்க்கும்போது நமக்கு ஆட்டோகிராஃபு 96 வந்து ஞாபகப்படுத்துறது. ஸோ ஆனால் ஞாபகப்படுத்தினாலும் சொல்லப்பட்ட ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை வந்து புதுசாகுது. கதாநாயகனும் நல்லா புதுசாக நடிச்சிருக்காரு. அதாவது எதுவுமே வந்து அளவுக்கு மீறி இல்லை. ஸோ ரொமான்டிக் ஆகட்டும், காதல் ஆகட்டும், அப்புறம் வந்து காமெடி ஆகட்டும், எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக இல்லாமல் கம்மியாக அழகாக சூப்பராக ரசிக்கிற மாதிரி எல்லா சீன்ஸுமே. நமக்கு யாராக இருந்தாலும் சார் 2K கிட்ஸ் ஆகட்டும், 90s ஆகட்டும், 80s ஆகட்டும், இந்த திரைப்படம் எல்லாருக்குமே கனெக்டிவிட்டி ஆகும். ஏன் கனெக்டிவிட்டி ஆகும்னு சொல்கிறேன்னா, இந்த திரைப்படம் வந்து யாராக இருந்தாலும் வந்து கல்லூரியில் கண்டிப்பாக காதலிச்சிருப்பாங்க. அவங்க காதலிச்சிக்காமல் இருக்க மாட்டாங்க. அந்த காதல் வந்து கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பெற்றிருந்தா கூட, பெரியவங்களே ஆயிருந்தால் கூட நமக்கு அந்த காதல் வந்து நம்ம மனசில் ஆழமாக இருக்கும். நம்ம மனசில் இன்னும் தான் இருக்கும், வாழ்ந்து தான் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ ஞாபகப்படுத்தியிருக்காங்கல்ல. ஸோ நல்லாயிருக்கு படம். டேரக்ஷனே பண்ண வேணாம், இனிமேல் ஒரு ஹீரோவே நடிச்சு சொல்லுங்கள், நல்லா இருக்குது. ஏன்னா தேட்டரில் ஆடியன்ஸுங்க ஒவ்வொருத்தரும் கை தட்டுறது சிரிக்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சால் அவர் ஹீரோ தான் நடிப்பார். இனிமேல் டேரக்ஷன்லாம் இருக்க மாட்டார். ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க. அவராகட்டும், கதாநாயகி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் விளையாட்டு தான், மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம் சார். எந்த இடத்துலையும் போடிக்கல. மெயின் சாங்லாம் நல்லா இருக்குது. சாங் நல்லா இருக்குது. ஸ்கோப் அதிகமாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு தான். கதாநாயகி இவங்க 2 பேருக்கு தான். அதான் சொல்லணும் சார், ஆட்டோகிராஃபோட கண்டென்ட்டை வேறு மாதிரி ஸ்க்ரீன் பிளே மாற்றி புதுசாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கும் நமக்கு செட் ஆகிற மாதிரி. ஸோ நல்லாயிருக்கு படம். ஒரு தடவை பார்க்கலாம் சார். நம்பி என்ன இருக்குது ஆக்சுவலாக அப்போ அந்த ஆட்டோகிராஃப் வரும்போதெல்லாம் கொஞ்சம் டெக்னாலஜிலாம் இல்லை. பட் இப்போ தான் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. சோஷியல் மீடியா எவ்வளோ வளர்ந்துருக்கு. ஸோ அதை வச்சு இன்னும் கூட அவங்க இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அளவுக்கு அதிகமாக சீன்ஸுக்கெலாம் காட்டாமல் எல்லாமே வந்து கம்மியாக அளவுக்கு போதும் அளவுக்கு வச்சுருக்காங்க. சீன்ஸ் எமோஷன் ஆகட்டும், ரொமான்டிக் ஆகட்டும், காமெடி ஆகட்டும் நல்லாயிருக்கு. சரவணனோட கதாபாத்திரம் நல்லாவே இருக்குது. ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி நடந்துப்பான், அவர் என்ன தவறு பண்ணிக்குதுன்னு தெரியாமையே வந்து அவர் அடிக்கிற சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தவறை உணர்றாரு பார்த்தீங்களா, அந்த சீன்ஸ் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கதாநாயகனாகட்டும், சரவணாகட்டும், ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நடந்துப்பாங்கனோ அந்த மாதிரி சீன்ஸ் நல்லாவே இருக்குது படம். ஸோ அந்த இடத்துல வந்து கதாநாயகனும் ஜெயிச்ச மாதிரி இருக்குது, டைரக்டரும் அந்த இடத்துல வந்து ஜெயிச்ச மாதிரி டச். இல்லை எல்லா ஆடியன்ஸுக்கும் பார்க்கலாம் சார். 2K கிட்ஸுக்கும் மெயினாக பார்க்க வேண்டிய திரைப்படம். 90ஸ்க்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு தடவை நம்பி வந்து பார்க்கணும். ஏன்னா நமக்கு நம்மளோட மெமரிஸை ஞாபகப்படுத்தலை சார். ஸோ அதுக்காகவே வந்து பார்க்கலாம் படம்.